உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு கொடுக்க ரெடி. அவர் தாங்க இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் எது கேட்டாலும் அவர் கொடுப்பாருங்க. பரலோகத்திலிருந்து நீங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு இயேசு என்ற பெயரை கொண்டு நீங்கள் கூப்பிடணும், அவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதுங்க. இயேசு நம்மளுக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று அவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அப்படி தானே? எனக்கு எக்கச்சக்க தேவைகள் இருக்குதுங்க. இவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ தேவை இருக்குது. கொடுப்பாரு. ஒன்றே ஒன்று தான். எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஏசு ஏசு ஏசுன்னு கூப்பிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் ரெடிங்க. ஓயாமல் புலம்புறீங்களே, இது கொடுக்க மாட்டேங்கிறாரு, அது கொடுக்க மாட்டேங்கிறாரு, புலம்புறீங்களே. ஏசு இன்னைக்கு கொடுக்க ரெடி தான் உங்களுக்கு. ஆனால் அவர் பெயரினை கொண்டு நீங்கள் கூப்பிடுங்க. இயேசுவை கூப்பிடுங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். கொசுவை துரத்துறோங்க. தனி ஒரு ஆளாக நின்று கொசுவை துரத்திடுறோம். ஏதோ மஸ்கிட்டோ பேட்டு ஆளை விட்டு அப்படி இப்படின்னு வச்சு கொசுவத்தின்னு வச்சு கொசுவை துரத்திடுறோம். நாயை துரத்திடுறோம். கல்லை எடுத்து எரிஞ்சால் அது ஓடி போயிடுது. இல்லைன்னா சூன்னு சொன்னால் போதும், நாய் ஓடி போயிடும். பேயை நீங்கள் தனியாக நின்று நீங்கள் துரத்திடுவீங்களா சூன்னு சொல்லி? ஏசு ஏசுன்னு சொல்லி பாருங்களேன். ஏசு என்ற பெயரினை கொண்டு உனக்கு துரத்துகிறேன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் முன்னாடியே நிற்காது எந்த பேயும். வியாதிகள் ஏசு என்ற பெயரினை கொண்டு வியாதி உள்ளவர்கள் மேல் கை வச்சு ஜோம் பண்ணி பாருங்கள், வியாதியெல்லாம் பறந்து போயிடும். ஏசு என்ற பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஏசு என்ற பெயர் நமக்கு தெரியும். அப்போ எதை பயன்படுத்தணும்? ஏசு என்ற பெயரை பயன்படுத்துங்க. அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எங்கள் அப்பா இருக்காங்கள்ல, எங்கள் அப்பாவுக்கு அம்மா அப்பா 2 பேருமே 5 வயசுக்குள்ளே செத்துட்டாங்க. அப்போ அவங்க கிறிஸ்டியன் தான் எங்கள் அப்பா. ஆனால் அந்த 5 வயசுக்குள்ளே அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு அதிகமாக ஆளுங்க இல்லை. அக்கா அண்ணன் தான் வளர்த்தாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா ஒரு காலகட்டம் வரும்போது வேறு தெய்வங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கெலாம் பணம் கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த வியாபாரம் நல்லா சரியாக இருந்துச்சு, நிறைய நஷ்டங்கள். அப்போது ஒரு நாள் சாமி ஆடும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய கோயிலுக்கு தானே நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், நீ ஏன் எனக்குன்னு எதுவும் செய்து கொடுக்கல? அவங்க வணங்குற சாமியை பார்த்து கேட்டாங்க. அப்போது அந்த சாமி சொல்லிச்சான், எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவும் செய்ய முடிய மாட்டேங்குது, தடுத்து நிறுத்துது. ஏன்னா நீ சாப்பிடும்போது, எங்கள் அப்பாவை பார்த்து சொல்லிச்சான், நீ சாப்பிடும்போது இயேசு என்று நீ நினச்சிக்கிறியே, அந்த இயேசு என்று நினைக்கிறத நீ விட்டுடு, நான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு செய்து தந்துடுறேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னாங்களாம், அது என்ன, நான் சாப்பிடும்போது ஒரு 2 நொடி தான், 2 நொடி 3 நொடி தான் நான் இயேசுவை நினைப்பேன். அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அது என் ரத்தத்தில் ஊறி இருக்குது. நான் அது அது செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. நான் ஒரு 3 நொடி நான் நினைக்கிறதுக்கே உன்னால் என் வாழ்க்கைக்குள்ளே செயல்பட முடியலையே. அப்போ யார் பெரியவர்? இயேசு தான் பெரியவர். எங்கள் அப்பா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இயேசுக்கிட்ட வந்துட்டாங்க. இயேசு எவ்வளவு பெரியவர் என்று நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். இயேசு என்ற ஒரே ஒரு பெயர் எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. அது எவ்வளவு வல்லமை உள்ளது, அந்த பெயர் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த அந்நிய சக்தியும் உள்ளே நுழைய முடியாது. நீங்கள் அந்த இயேசு என்ற பெயரினை கொண்டு எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களாங்க? நீங்கள் ஒரு குஷ்டரோகி இயேசுகிட்ட கேட்குறான், இயேசுவே விருப்பம் இருந்தால் நீங்கள் சரி பண்ணி கொடுத்தா போதும், இல்லைனா பரவாயில்ல நான் போயிடுறேன். இல்லைனா அதான அர்த்தம்,
உங்கள் விருப்ப சித்தம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க, சுத்தமாகிறேன். இல்லைனா விட்டுருங்க. அப்போனா நான் வீட்டுக்கு நான் வந்து எந்த இடத்துல இருக்கிறனோ அங்கேயே திரும்பி போயிடுவேன். ஆனால் ஏசு அப்படி திரும்பி போக விடலை. எனக்கு சித்தம் இருக்குப்பா, நீ சுத்தமாகு. நீ ஏன் இந்த மாதிரி அழுகி போன உடல் உறுப்புகளோடு நீ எதுக்கு சுத்துற? எனக்கு சித்தம் இருக்குப்பா, நான் விரும்புகிறேன்ப்பா, நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? தொட்டார். தொட்டு கையை நீட்டி தொட்டார். சுகமாயிட்டான். ஏசு வந்து உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கதாங்க ஆசைப்படுறாரு. சரிங்களா? கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார். உங்களுக்கு தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. சரிங்களா? மத்தேயு 8:2 எடுத்து படித்து பாருங்கள். அதில் தான் இந்த குஷ்டரோகியோடைய சுகம் எப்படி பெற்றான் என்று எழுதியிருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பெயர் இயேசு தான். அந்த பெயரை கொண்டு நீங்கள் என்ன வேணால் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் எத்தனை தேவைகள் இருக்கோ இன்றைக்கி கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, எத்தனையோ தேவைகள் இருக்குப்பா. உங்கள் பிள்ளைங்க வேறு யார்கிட்டையும் போக மாட்டாங்க. அப்பா, உங்கள் பேரை சொல்லி தான் அவங்க தேவைகளை கேட்க போகிறாங்க. நீங்கள் கொடுத்துடுங்கப்பா. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? சாமி உமக்கு நன்றி. பரலோகத்துக்கு வரதுக்கு தான்ப்பா ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. இப்போ கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீங்கள் இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.